Good morning to all of you. Today we can learn chapter 20, liberalization, privatization and globalization. These are the three topics we are going to learn in this unit. Liberalization, privatization and globalization. LPG. LPG. Liberalization, privatization, globalization. This is termed as new economic policy. These three is known as new economic policy. So, first of all, we want to know what is economic policy. See, first of all, we should know what is economic policy. See, there are three dimensions of economic policy. அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் பாலிசிகள் எத்தனை இருக்குது அப்படினு அது வந்து ஃபர்ஸ்ட் மூணு இருக்குது லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் இத மூணு தான் நம்ம இந்த யூனிட்ல நம்ம படிக்க போறோம் அதாவது லிபரலைசேஷன்னா என்ன Liberalization refers to the laws and rules being liberalized. Liberalized na relaxed. Relaxed na கொஞ்சம் தளர்வுகள் உண்டு அப்படினா அர்த்தம். தளர்வுகள்னா government rules and regulationsல கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஏரியாவுல வந்து கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படுத்தி இருக்காங்க அப்படினா அர்த்தம். By government ஏற்படுத்துறது இது. சரியா? Liberalization means relaxation of various government restrictions in the area of social economic policies in order to make economies free to enter in the market and establish their venture in the country. அதாவது எதுக்காக இந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்கறாங்க எதுக்காக தளர்வுகள் ஏற்படுத்துறாங்க அப்படினு கேட்டனா இது வந்து நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மென்ட்காக கண்ட்ரியை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் வந்து இந்த தளர்வுகள் ஏற்படுத்துகிறது Liberalizing trade policy by government includes அதுல என்னென்ன இருக்கு பாருங்க removal of tariff tariffனா ஒரு சம்பிரதாயம் அதாவது ஒரு ஏரியாவுல இந்த மாதிரி தான் பிசினஸ் பண்ணோம் அப்படினு இருக்கும் அது சப்சிடினா நமக்கு வந்து என்ன சொல்வாங்க கம்மி நமக்கு இப்ப 100 ரூபாய்க்கு நம்ம லோன் 100 கோடிக்கு லோன் எடுத்தனா 10% சப்சிடினா கவர்மெண்ட் ஃப்ரீயா தருவாங்க other restrictions on the flow of goods service இது எதுக்கு மட்டும் goods service ஓட flow ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகும்போது கொடுக்கக்கூடிய அந்த தளர்வுகளுக்கு தான் வந்து லிபரலைசிங் அப்படினு சொல்றது Liberalization is the result of new industrial policy NIP சொல்வாங்க new industrial policy அதனோட ஒரு முக்கியமான ஒரு வழி தான் வந்து இந்த லிபரலைசேஷன் அதாவது புது இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வரணும் லைசென்ஸ் சிஸ்டம் ஆர் லைசென்ஸ் ராஜ் அப்படினு ஒன்னு பழைய காலத்துல இருந்தது அதாவது லைசென்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி தொடங்கணும் அப்படினு ஒரு ரூல்ஸ் இருந்தது அது வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அபாலிஷிங் அதாவது லைசென்ஸ் எல்லாம் தேவையில்லாமலே நம்ம பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்ததுதான் லிபரலைசேஷன் पर liberalization பல டைப் இருக்குது Government of India had adopted several measures for liberalization first one பாருங்க liberalization for industrial licensing ஒரு இண்டஸ்ட்ரி புதுசா தொடங்கும்போது லைசென்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படினு இருந்துச்சு இப்போ வந்து liberalization வந்த பிறகு industries can பாருங்க all industries except 6 specific industries were liberalized அதாவது லைசென்ஸ் 6 முக்கியமான இண்டஸ்ட்ரீஸை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே லைசென்ஸ் தேவையில்லை அப்படின்னு வந்துச்சு அந்த முக்கியமான நான் லிபரலைஸ் அது லிபரலைசேஷன் இல்லாத இண்டஸ்ட்ரி எதுன்னு தெரியணும் அதாவது எந்த இழவுகளும் எந்த கவர்மெண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காத அது வந்து ட்ரக்ஸ் பார்மசியூட்டிக்கல் ட்ரக்ஸ்னா தெரியும் உங்களுக்கு பார்மசியூட்டிக்கல்னா மருந்து அசாடியஸ் கெமிக்கல்ஸ் நமக்கு பொல்யூஷன் அதிகமாக உண்டாக்கும்னா முக்கியம் நம்மளுக்கு வந்து கெடுதல் உண்டாக்குனா கெமிக்கல்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா வெடிப்பொருட்கள் டொபாக்கோ புகையிலை ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எலக்ட்ரானிக் and aerospace electronic items aerospace and defense equipment அதாவது நம்ம
ஸ்பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த மாதிரி, அதுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், இதுக்கெல்லாம் எந்த லிபரலைசேஷன் கிடையாது. கரண்ட்லி ஒன்லி 5 industries are under compulsory licensing. ட்ரக்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்களாம், அதுக்கு லிபரலைசேஷன் கொடுத்துட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். அடுத்து செகண்ட் பாருங்க, ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டு இண்டஸ்ட்ரீஸ். அதாவது சின்ன பிஸ்னஸ் தொடங்கி அது பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இருக்குதா, கவர்மெண்ட்டு ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஏர்லியர் கவர்மெண்ட் யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு முன்னாடி வச்சுருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. நவ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃப்ரீ டு டிசைட் தேர் ப்ரொடக்ஷன். எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், லிமிட்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட்டோட ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி எவ்வளோத்து வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது பாருங்க, இன்க்ரீஸ் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் has been raised to 1 crore. 1 crore வரைக்கும் இருக்கிறது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் 50 lakhs இருக்கிறது தான் ஸ்மால் ஸ்கேல். இப்போ 1 crore வரைக்கும் இதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ தீஸ் கம்பெனிஸ் கேன் அப்கிரேட் தேர் மிஷினரி அண்ட் இம்ப்ரூவ் தேர் எஃபிஷியன்சி. அதனால அவங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஃபார்ம்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா ஃபாரின் கரன்சி. The first important reform for external sector was made in the foreign exchange market. 1991, it is an immediate measure to resolve the balance of payments crisis, and the rupee was devalued against foreign currencies. அதாவது வந்து ஃபாரின் கரன்சி அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணும்போது, பொருள் வாங்கும்போது, இல்லை பொருள் விற்கும்போது, அதான் வெளிநாடு ஃபாரின் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்தியன் கரன்சி என்னவா மாற்றணும், ஃபாரின் கரன்சியை கன்வெர்ட் பண்ணோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அதில் நம்மளோட இந்தியன் கரன்சிக்கு மதிப்பு கம்மியாக இருக்கும், ஃபாரின் கரன்சிக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ஃபாரின் கரன்சி நிறைய நம்ம ஊருக்கு வர்றதுக்காக என்னென்ன செய்ய, ருப்பி வாஸ் டிவேல்யூட் அகேன்ஸ்ட் ஃபாரின் கரன்சி. அப்போ இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அதிகமாக வரும், அதுக்காக வந்து பண்ணாங்களாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கண்ட்ரோல். அடுத்தது பாருங்கள், லிபரலைசேஷன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருந்தது. நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிங்கல்ல, இம்போர்ட் ப்ரொசீஜர், எக்ஸ்போர்ட், அது எல்லாமே லிபரலைஸ் பண்ணாங்க. அவ்வளோத்தும் ப்ரொசீஜர்லாம் இப்போ தேவையில்லை. எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபாரின் பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் தான் இந்தியா வந்து சீக்கிரமாக டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுனால அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன் கொண்டு வந்ததால், அதாவது நிறைய வந்து விலக்குகள், அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணி கொண்டு வந்ததால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது பாருங்கள். இன்க்ரீஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டிலையும் இந்தியர்களுக்கு வந்து நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தது. அது பாருங்கள், இன்க்ரீஸ் இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வ். அதே போல் இது வந்ததால் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வ், அதாவது ரிலாக்ஸேஷன் ரெகுலேஷன்ஸ் கவரிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் paved way to easy access to foreign capital. அதனால ஃபாரின் கேபிட்டல் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன். மக்களோட கன்சம்ஷன், வெளிநாட்டில எல்லாம் பொருள் போகுதில்லை, அப்போ நிறைய மக்கள் வாங்குவாங்க பொருள். அதனால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து ஃபாரின் கரன்சி அதிகமாக கிடைக்கும். கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸு. நிறைய இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதால் ப்ரைஸை வந்து லோயஸ்ட் ப்ரைஸில் விற்க முடியும். அப்போ நிறைய பேர் கூடுதலாக வாங்குவாங்க, ஒன்று வாங்கினவங்க 2 வாங்குவாங்க. ரிடக்ஷன் எக்ஸ்டர்னல் பாரோவிங்ஸ். அதே மாதிரி லிபரலைசேஷன் வந்து வந்ததால் வந்து வெளிநாட்டில், அதாவது கமர்ஷியல் பாரோவிங்ஸு, ஃபாரின் மணிக்காக கமர்ஷியல் பாரோவிங்ஸு, அதாவது வணிகத்துக்காக நம்ம வந்து கடன் வாங்குவாங்க இல்லையா, அது வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. நம்ம கையில் இருக்கிறத வச்சு, நம்ம ஊரில் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அதே போல் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த லிபரலைசேஷன் வந்தால நிறைய மக்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சு, வேலை குறைஞ்சி போச்சு, வேலை வாய்ப்புகள் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பாருங்கள் லாஸ் ஆஃப் டொமஸ்டிக் யூனிட்ஸு. சின்ன சின்ன யூனிட்ஸு வீட்டிலே உட்காந்து கைத்தொழில் அதை மாதிரியெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டெவலப் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா நிறைய பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸும் ஃபாரின் கண்ட்ரீஸு இல்லை சேல்ஸுக்காக பண்ணும்போது சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் வந்து நெக்லெக்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள் இன்க்ரீஸ்டு டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் நேஷன்ஸு. அதனால் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஃபாரின் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபாரின் பிஸ்னஸ் எல்லாமே குளோபல் பிஸ்னஸ் தானே பண்ணுறோம். அதனால் அன்பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், அதால் இந்தியாவோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அன்பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு சில டைம் நல்ல டெவலப் ஆகிடும், ஒரு சில டைம் ரொம்ப கீழே போயிடும். அன்பேலன்ஸ் ஆகிடுச்சு. ட்ரேட் லிபரலைசேஷன் பெனிஃபிட்ஸ் டெவலப்டு கண்ட்ரீஸு. டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஆனால் நான் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அப்புறம் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து டெவலப்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்னு இருக்கும். கண்ட்ரீஸு 3ஆக பிரிச்சிருக்கோம் இல்லையா, டெவலப்டு கண்ட்ரீஸு, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸு, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிப்பீங்க. அப்போ அதனால் அப்படி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதா. டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து நல்லா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸுக்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கும் வந்து இது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். தேங்க்யூ.